ஒரே ஒரு டூல் கத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். அதை நீங்க நம்புனீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எக்ஸல்ல ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டூல் தான் பவர் பி. நிறைய பேர் பவர் பி லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன்ல நிறைய கன்ஃபியூஷன் வருது. இந்த வீடியோ நீங்க முடியும் போது உங்க லேப்டாப்ல பவர் பி எப்படி சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் பினா என்ன, ஒரு ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். எந்த வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும், ஃப்ரீ வெர்ஷன் வேணுமா இல்லை பெய்டு வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணுமா, எரர் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது நிறைய பிகினர்ஸ் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்கை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் பவர் பி கற்றுக்க ஆரம்பிச்சப்போ என்ன பண்ணேன், கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவாலிட்டி தப்பான வெர்ஷன் டவுன்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன லாகின் ப்ராப்ளம் வந்தது, அப்டேட் ப்ராப்ளம் வந்தது, லாங்குவேஜ் இஷ்யூ. ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான், பட் இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னோட 2 hours டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் உங்களுக்கு நடக்கக்கூடாதான் இந்த வீடியோ. ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க என் கூடவே. நீங்களும் என்னென்னா பவர் பியை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பவர் பிஐனா என்ன, நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம்ல பரவாயில்ல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி கொடுக்குறேன். பவர் பின்றது ஒரு மைக்ரோசாஃப்ட் உருவாக்கி ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல். ஓகே, பிஐ டூல் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரா டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் டேஷ்போர்டாக இல்லை ரிப்போர்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த டூல். இப்போ இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பவர் பிஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஐடி கம்பெனிஸ், பிபிஓ, கேபிஓ, பேங்க் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இ காமர்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பவர் பிஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால டேட்டா அனலிஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான டூலாகவே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கோம் பவர் பிஐனா என்னன்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு என்னன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம பவர் பிஐ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் ரெடியாக இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க. நமக்கு வந்து விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11 இருக்கணும். மினிமம் 4 GB ரேம் ஆச்சு இருக்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா 8 GB ரேம். ஏன்னா நீங்கள் வந்து ஹை லெவல் டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ரேம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு மஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வேணாமான்றதை நம்ம என்ன பண்ணலாம், விண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கே கிடைச்சிடும். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த பவர் பிஐ சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 7 நான் கண்டிப்பாக சொல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. விண்டோஸ் 7 யூஸாக இருந்தால் நீங்கள் இந்த பவர் பிஐ சாஃப்ட்வேர் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சர்ச் பாரில் என்னன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட், ஓகேங்களா, இது கொடுத்தீங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் பேஜ். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணனே பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பை டிஃபால்ட் செலக்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக நம்ம லோக்கலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து பவர் பிஐ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் கீழே இருக்கிற பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதையும் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒரு பாப்அப் வருது, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்களான்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் என்ன வேணா ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுத்தனே பாருங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருக்கிற பவர் பிஐ நம்மளுக்கு இங்க காட்டுது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம டேரக்டா இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணா நம்ம எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்ல. ஸோ டேரக்டா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். பேக் எண்ட்ல நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணா மட்டும் போதும். பட் இன்னொரு நம்ம ப்ரீவியஸா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம மேனுவல் இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பவர் பிஐ ஃப்ரீ வெர்ஷன் நம்மளுக்கு போதும். எதுக்கு சொல்லணும், நம்ம லேர்ன் பண்றதுக்கு, ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கு, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனே போதும். நீங்க பெய்ட் வெர்ஷன் எதுவுமே நீங்க வாங்க தேவையில்ல. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரீ வெர்ஷனை என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போறேன். டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்டால் பண்ண போறேன். நம்மளுக்கு கிட்ட பை டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன கேட்குதோ இங்கிலீஷ்னு அதையே கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு எஸ் ஆர் நோ கேட்கும். நான் என்ன பண்ணேன்னா எஸ்ன்றதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்னா பேக் எல்லாம் நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும் சம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் கேட்குது, நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்கில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்குது. பை டிஃபால்ட் நான் லோக்கல் டிஸ்க் சி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னமே நம்மளுக்கு வந்து 2 GB நம்மளுக்கு ரெக்கமெண்ட், அந்த ஸ்பேஸ் இருந்தால் நம்மளுக்கு ரெக்கமெண்ட். அதுக்கு மேலே என்ன நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ என்னன்னா பை டிஃபால்ட் நான் சி இந்த நம்ம சீன்ற பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து எனக்கு டெஸ்க்டாப்ல வேணுமான்னு கேட்குது. ஸோ அதே மாதிரி நான் டெஸ்க்டாப்ல வேணும்னு சொல்லி நான் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இது டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அது வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து எனக்கு டெஸ்க்டாப்ல வேணுமான்னு கேட்குது. ஸோ அதே மாதிரி நான் டெஸ்க்டாப்ல வேணும்னு சொல்லி நான் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இது டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அது வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம்.
ஒன்ஸ் நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபினிஷ்ன்ற பட்டனை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டைனமிக்காக பேக்கில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பவர் பியை நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பவர் பி அப்ளிகேஷன் ஷோ ஆகும். என்ன பண்ணனா பவர் பிஐ கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு பேக் எண்டில் ஆல்ரெடி எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணவே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும், ப்ரோ இந்த இடத்துல எனக்கு வந்து சைன் இன் ஆப்ஷன் கேட்குது, அப்போ சைன் இன் பண்ணுமான்னு கேட்டால் நீங்கள் சைன் இன்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ சைன் இன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போனீங்க, மைக்ரோசாஃப்ட் கூகுளில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் கொடுங்க. அந்த இடத்துல உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பேக் எல்லாம் உங்களுக்கு வந்து நார்மல் ஜிமெயில் அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆயிடுச்சுன்னா பவர் பிஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நான் ப்ரீவியஸாக ஆல்ரெடி சொன்ன மாரி நிறைய பிக்னஸ்க்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னடா நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆக நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா லோ ஸ்டோரேஜ் எரர் வரும். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, லோக்கல் டிஸ்க் சீல வந்து நிறைய சேவ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டோரேஜே இருக்காது. ஆனால் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பை டிஃபால்ட் லோக்கல் சீல தான் லோக்கல் டிஸ்க் சீயை தான் எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எரர் வரும். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும், உங்ககிட்ட இருக்க சம் ஃபைல்ஸை டெலீட் பண்ணணும், இல்லைனா இன்ஸ்டாலேஷன் பார்த்து சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா லாகின் இஷ்யூ. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கவே இருக்காது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட் சேஞ்சஸில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டே நம்ம என்ன பண்ணலாம்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து சைன் இன் ஒரு ஆப்ஷன் கேட்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம சைன் இன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுத்து கூட நான் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அக்கௌண்ட் வந்து நாட் ரெக்கமெண்ட், நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கிற ஒரு இஷ்யூ வரும். ஏன் இந்த ஸ்லோ இஷ்யூனஸ் வருதுன்னா நம்மளுக்கு வந்து ரேம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த பவர் பி ஆல்மோஸ்ட் 2 to 3 GB ரேம்ஸ் நம்மளுக்கு ஆக்குபை பண்ண நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா உங்ககிட்ட இருக்கிற மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகாம யூஸ் பண்ணலாம். 4 GB ரேம் வச்சிருக்கிறவங்க, அதுவே 8 GB ரேம் நீங்க வச்சிருந்தா நீங்க எந்த அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணலாம், சைட் பை சைடு அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது எப்படின்னா நம்ம பவர் பி எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் டிப் சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பவர் பியை இன்ஸ்டால் பண்றாங்க, லேர்ன் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக். இன்ஸ்டாலேஷன் நம்ம எப்படி சொல்லணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ரியல் growth நம்மளுக்கு எங்க கிடைக்குதுன்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து நாலேஜே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி ஒரு 30 minutes to 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 monthsல உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பவர் பிஐ கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் பிஐயோட கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸ் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹோம் டேப் நம்ம ஹோம் பேஜ்ல இருக்கும், blank report நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த இடத்துல எது இருக்குன்றதை நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய், டாட்டா.